இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் போட்டியிடும் விசிக தொழிற்சங்கத்தை சேர்ந்த மகேந்திரனை ஆதரித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை சென்ட்ரல் கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென மின்தடை ஏற்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதற்கு SRMU சங்கத்தை சேர்ந்தவர்கள்தான் காரணம் என்று கருதி விசிகாவினர் மின்துறை ஊழியரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டிசம்பர் 4-5 தேதிகளில் நடைபெறும் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலுக்கு நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடும் மகேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மகேந்திரன் என்பவரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சென்ட்ரல் கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அந்த விடுதலை தொழிலாளர் முன்னணியை சேர்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது பேச முற்பட்ட போது மைக் ஆஃப் ஆகிவிட்டது. எனவே இது தொடர்பாக முதற்கட்டமாக நேராக அங்க இருக்கக்கூடிய EB ஊழியர் ஐஸ்லாண்ட் இருக்கக்கூடிய சரவணன் என்பவரை அணுகி உடனடியாக அதை சரி செய்யும்படி சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் திருமாவளவன் பேச துவங்கிய போது மீண்டும் ஆஃப் செய்திருக்குது. எனவே கோபமடைந்த அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த விடுதலை தொழிலாளர் முன்னணியை சேர்ந்தவர்கள் நேராக அந்த சென்ட்ரல் அலுவலகம் இருக்கக்கூடிய EB அலுவலகத்தினர் சென்று அங்க இருக்கக்கூடிய மத்திய EB பணியாளர் சரவணன் என்பவரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு நேராகவே மீண்டும் அதை ஆன் செய்திருக்கிறார். எனவே நீ வேண்டும் என்றுதான் ஆஃப் செய்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் அவரை தாக்கி இருக்கிறார்கள். சரவணன் அசிஸ்டண்டாக இருக்கிறார், EB அசிஸ்டண்டாக, மத்திய EB அசிஸ்டண்டாக கூடிய சரவணனை தாக்கி இருக்கிறார்கள். எனவே அங்கு உடனடியாக வந்த காவல்துறையினர் அங்கிருந்து அந்த சரவணனை மீட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினை சேர்ந்தவர்களை சமாதானம் செய்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் அவர் பேசுவதற்காக திருமாவளவன் வந்த போது மீண்டும் அந்த EB ஆனது ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மின்சாரம் வந்து மீண்டும் அவர் பேச துவங்கி தற்போது அந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்பி இருக்கிறார். எனவே இருந்த போதும் விடுதலை சிறுத்தைகள் அங்கு திரளான போர் என்று தற்போது அந்த ஊழியருக்கு எதிராக, அதாவது திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆஃப் செய்த ஊழியருக்கு எதிராக தொடர்ச்சியாக அங்கு பேசி வருகிறார்கள். எனவே போலீசார் இருவரையும் சமரசம் செய்து தற்போது அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்ட்ரல் கோட்ட மேலாளர் பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.